ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யோகன் சாமி பேசுகிறேன். இது மைன்கிராஃப்டோட 3வது பார்ட். இப்படி நாம் நிறைய பார்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த பார்ட்டில் எனக்கு போன பார்ட்டில் நான் காட்டாத நிறைய விஷயங்களை தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கோ. நம்ம நேற்று எங்கே முடிச்சிருந்தோமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இது என் சிட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிட்டியை நான் அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது நான் இப்போவே உங்களுக்கு காட்ட விரும்பலை. பட் அதர் திங்ஸை நான் உங்களுக்கு காட்டேன். அதர் திங்ஸ் மீன்ஸ் நிறைய பிளேசஸ் இருக்கீங்க. நான் மோஸ்ட்லி இதை ஒரு ஃபுல் வியூவில் காட்டியிருப்பேன், பட் டீப்பாக நான் காட்டியிருக்க மாட்டேன். அண்ட் அந்த மாதிரி நிறைய வியூஸ், நிறைய பிளேசஸ் இருக்குது உங்களுக்கோ. அண்ட் அந்த பிளேசஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்காகண்டா, அந்த மாதிரி இருக்க பிளேசஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதனால தான். அண்ட் இந்த வீடியோ நிறைய பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ தேங்க்ஸ். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன் பெரிய டாப்பில் ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கேன். அந்த பில்டிங்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கான ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன். அந்த வீடு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான். இதில் வந்து ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க இப்போ இல்லை, அது கிராமத்துலேருந்து சிட்டியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் சிட்டிலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் இதில் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இது எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் தான். டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணேன். அண்ட் அதை நம்ம பார்க்க போகிறது, இந்த சைடில் இருக்க ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பாலைவனம் மாதிரி. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கட்டுறதுக்கு. ஏன்னா பாலைவனத்தில் மாதிரி இருக்க அந்த அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் இதுதான் நம்ம தியேட்டர். இதில் படங்கள்லாம் பார்க்கலாம், பட் படங்கள் பார்க்கலாம், வீடியோஸ் கிடையாது. அண்ட் இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, இதெல்லாம் ஃபுல் சீல் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அதர் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இதை நம்ம மஷ்ரூம் ஹோம் அப்படின்னா வந்து என்னென்னா, வெயிட் நம்ம பசங்கள்லாம் கற்றுனாங்க. இவனுங்க தான் என் பெட்ஸ், இவனுங்க தான் என் ஃபார்ம் ஹவுஸில் நான் வளர்த்துருக்கேன் ஆட்கள். அண்ட் இப்போ நம்ம மஷ்ரூம் இதுக்குள்ளே போகலாம். அண்ட் போகணுண்டா, வெயிட் இவன் தான் மோஸ்ட்லி மைன்கிராஃப்ட் இவங்களுக்கு எனிமீஸாக நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இவனும் ஒருத்தன் தான். இவன் தான் வெடி மருந்து முருகேச. கோவப்பட்டானா வெடிச்சிடும். ஆனால் நான் லைஃப் மூவில் இருக்கிறதுனால அவனால் வெடிக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் அவனை அமைதியாக போயிட்டுருப்பான். அண்ட் இப்போ நான் எவ்வளோ அடித்தாலும் அவன் அமைதியாக தான் இருப்பான். ஆனால் ஒரு நாள் அவன் ரிவெஞ்ச் எடுக்க நினச்சான்டா, நான் லைஃப் மூவில் இருக்கும்போது அவன் ரிவெஞ்ச் எடுத்துருவான். அண்ட் அவனை இன்றைக்கி நம்ம போட்டு தள்ளிடலாம், ஏன்னா அவன் இருக்கிற டேஞ்சர். திடீர்னு நம்ம லைஃப் மூடுக்கு மாறி அந்த கேமை விளையாடிட்டு இருக்கும்போது நாம் விட்டதை திருப்பி வந்து நம்மளை சாவடிக்கவும் அவன் வருவான். எஸ் வெல்கம். அண்ட் இதான் நம்மளோட மஷ்ரூம் ஹோம். இதில் இருக்க ஒரு அண்ட் 5 ஹோம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் 5 ஹோமில் டெக்கரேஷன்ஸ் பண்ணி ஒரு லிட்டில் வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதான் அதில் அவுட்ஃபிட்டை நான் க்ரியேட் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு எத்தனை மார்க்ஸ் தருவீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்மளோட யோகா ப்ளேஸ். இதில் தான் நான் யோகாவெல்லாம் பண்ணுவேன். இது மைன்கிராஃப்டில் இருக்க என்னோடய சிட்டியில் வாழ ஆக்களுக்காக கட்டின ஒரு யோகா பிளேஸ். அண்ட் இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்க ரீசன் வந்து அதோட பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு, அந்த இடமே பார்க்கறதுக்கு சுத்தபத்தமாக நறுமானத்தோடு இருக்கணுன்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் புக்ஸுக்கு வச்சு. நான் அதை கட்டும்போது என்னென்ன வச்சுருந்தேனோ அதுதான் இந்த புக்ஸுக்கு என்ன வரைக்கும் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மைன்கிராஃப்டில் பேசுறதுக்கு, பட் பேசலாம் பொறுமையாக பேசலாம். இந்த வீடியோவில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லிக்கோங்க, அடுத்த வீடியோவில் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கேன். அண்ட் கேர் இருக்கும். பை.